ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் குருமா தாங்க. சுட சுட இட்லி கூட இந்த கத்திரிக்காய் குருமா செய்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா நம்ம 2 இட்லி செய்து சாப்பிட்றலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 4, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துக்கிறதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்கள்கிட்ட தனியாக மல்லித்தூள் இருந்தால் அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சிக்கன் மசாலாவே எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை தூவி மறுபடியும் மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது அரைப்பழம் எலுமிச்சம்பழத்தில் பாதி பழம் புழிஞ்சு விட்ருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் குருமா ரெடிங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.